ஹே எவ்ரி ஒன், நாங்கள் மலேசியா ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ ஐ திங்க் இமிக்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து 1 hour கிட்ட எடுக்கும். எங்கள் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேராக ரூமுக்கு போகணும், போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நாங்கள் சுற்றுனதுலேயே செம்ம டயர்டாகிட்டோம், கால் வலி பிச்சு எடுக்குது. ஸோ போய் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். அண்டு நாங்கள் மலேசியா பிளான் பண்ணதே காரணம் வந்து ட்வின் டவர் முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப நாள் ட்ரீமு, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் நேரில் அப்படிங்கிறது. இன்றைக்கி நைட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு, நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு ட்வின் டவருக்கு போகிறோம். அதுதான் எங்களோட பிளானு. ஸோ நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவோம். ஸோ பிளான் பண்ண மாதிரி கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு தமிழ் கடை பார்த்தோம். அங்கே போயிட்டு பரோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கேப் ஒன்று புக் பண்ணிவிட்டு ட்வின் டவரை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டவர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எங்களோட ஒரே குறிக்கோள் வந்து போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கணும்னு தான். பட் உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ட்வின் டவருக்கு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு மால் கூட இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்டு நாங்கள் வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மழை அதிகமாக இருந்தனால எங்களால் எங்கேயுமே போக முடியல. பிகாஸ் நாங்கள் சைனா டவுன் அப்புறம் சில பிளேஸ்லாம் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழைனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் நேராக போய் ஒரு மாலில் தஞ்சை அடைஞ்சிடலான்னு சொல்லி போனது தான் இந்த டைம் ஸ்கொயர் மாலு. டைம் ஸ்கொயர் மால் இட்ஸ் லைக் எனக்கு வந்து நம்ம ஊரில் சென்னையில் இருக்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் பார்த்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் உள்ளே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்க. ஸோ நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் சில ஷாப்பிங்ஸும் பண்ணோம். பாப்பாக்காக சில டாய்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மால்னாவே ஸ்டார்டிங்காக 1000 2000 அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே. இப்போ நம்ம ஊர் மணிக்கு ஒரு 200 இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே டைனிங் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்டட் அகெயின். நாங்கள் வந்து ட்வின் டவர் போய் பார்க்கலாம், நைட் டைமில் அந்த லைட்டோட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் அவர் கேப். ஸோ நைட்டு போய் பார்த்தா மிரண்டு போயிட்டோம். அது டேயில் பார்க்குறதோட நைட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே வேணால் நம்ம ஒரு ஜஸ்ட்டு நம்மளை வச்சு ஒரு ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாமே தவிர்த்து நைட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி அது ஒரு வேறு ஃபீல், வேறு லெவலில் இருந்துச்சு. திஸ் இஸ் த பியூட்டி. ஸோ மலையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு, ஸோ அது அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் டியூ டு வெதர் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையோடு நாங்கள் வந்து ரூமுக்கு திரும்பி கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு 4 o'clock வந்து மலேசியாவிலேருந்து பூகாக்குக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பணும். 3 o'clock நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தால் தான் ஸோ எங்களால் 4 o'clock 4:30 ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட்டு நம்ம பூகாக்கில் மீட் பண்ணலாம்.